வணக்கம். எதையும் கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கணும், புது விஷயங்களை கத்துக்கணும்னு ஆர்வமா இருக்கிற உங்களுக்காகவே பிரத்யேகமா தயாரிக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆ கண்டிப்பா. இன்னைக்கு நாம எடுத்துக்க போற டாபிக் ஒரு பிரம்மாண்டமான அரசியல் திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்க போகுது. உண்மைதான். ஒட்டுமொத்த இந்தியாவோட கவனத்தையும் ஈர்த்திருக்கிற 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். இந்த தேர்தல் களத்தை வெறும் மேலோட்டமா பார்க்காம இதுக்கு பின்னாடி இருக்கிற வியூகங்கள் என்ன, வரலாற்று காரணிகள் என்னன்னு அலசுறதுக்காகவே சில முக்கியமான சோர்சஸா நம்ம ஒன்னா சேர்த்திருக்கிறோம். ஆமா, குறிப்பா அதிமுகவோட நெடிய வரலாற்றை புரிஞ்சுக்க விக்கிபீடியா தரவுகள், அப்புறம் நாம் தமிழர் கட்சியின் வியூகங்களை ஆழமா அலச மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவங்களோட சாணக்கியா யூடியூப் நேர்காணல். அது மட்டும் இல்லாம தற்போதைய கள நிலவரங்களுக்கு என்டிடிவி மற்றும் இந்தியா டுடே செய்தி ஊடகங்களோட சமீபத்திய ரிப்போர்ட்ஸ், இதையெல்லாம் வச்சுதான் இன்னைக்கு நம்ம விவாதம் இருக்க போகுது. இப்போ இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிடணும். சொல்லுங்க. அதாவது, நாம எடுத்துக்கிட்ட இந்த சோர்ஸ்களை பாத்தீங்கன்னா அதுல வலதுசாரி, இடதுசாரி, திராவிடம், இந்திய தேசியம், தமிழ் தேசியம்னு பல தரப்பு அரசியல் நிலைப்பாடுகளும் கருத்துகளும் இருக்கு. கரெக்ட். ஆனா நாம எந்த கட்சியின் நிலைப்பாட்டையும் ஆதரிக்கவோ எதிர்க்கவோ இல்ல. எக்ஸாக்ட்லி. அந்த மூல ஆதாரங்கள்ல இருக்கிற உண்மைகள் என்ன, அவங்களோட கேம் பிளான் என்னங்கிறத எந்தவித சார்பும் இல்லாம உள்ளத உள்ளபடியே உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வையா வழங்குறது மட்டும்தான் நம்ம நோக்கம். அந்த வகையில இன்னைக்கு நாம பேச போற விஷயங்கள் பல தசாப்தங்களா வேரூன்றி இருக்கிற பழைய வியூகங்கள், கொள்கைகள், அப்புறம் புதுசா வந்திருக்கிற தலைவர்களோட அதிரடியான என்ட்ரி என பல லேயர்களை கொண்டது. ஆனா எடுத்த உடனே தற்போதைய களத்துக்கு வர்றதை விட கொஞ்சம் பின்னாடி போய் அதிமுகவோட வரலாற்று பயணத்திலிருந்து தொடங்குறது தான் சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது நிஜமாவே ஒரு சுவாரஸ்யமான பயணம். 1972ல திமுகவோட பொருளாளரா இருந்த எம்ஜிஆர் கட்சியோட கணக்க கேட்டார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கட்சியிலிருந்து நீக்கப்படுறார். ஆமா, அது ஒரு பெரிய திருப்புமுனை. ஒரு மாபெரும் சூப்பர் ஸ்டார் தன்னோட ரசிகர் மன்றங்களையே ஒரு அரசியல் கட்சியா மாத்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்கி இந்தியாவிலேயே முதல் முறையா ஒரு நடிகர் முதலமைச்சர் ஆகிறார் அப்படிங்கிற சரித்திரம் எவ்வளவு பெரிய விஷயம். எம்ஜிஆரோட அந்த பயணம் வெறும் ஒரு புது கட்சியின் உதயம் கிடையாது. அது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் இருந்த சமன்பாடுகளை முற்றிலுமா மாத்தி அரசியலை 2 மாபெரும் துருவங்களா மாத்தின ஒரு மைல்கல். கண்டிப்பா. எம்ஜிஆருக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவின் சகாப்தம் இன்னும் உணர்ச்சிகரமானது. 1989ல தமிழ்நாடு சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவரா இருந்த ஜெயலலிதா மீது ஒரு கடுமையான தாக்குதல் நடத்தப்படுது. அந்த சட்டமன்ற சம்பவம். ஆமா, முதலமைச்சர் முன்னாடியே தன்னுடைய சேலை கிழிக்கப்பட்டு தலைமுடி இழுக்கப்பட்ட அந்த இருண்ட தருணத்துல கண்ணீரோட அவையை விட்டு வெளியே வந்தவங்க இனி முதலமைச்சராகத்தான் இந்த அவைக்கு மீண்டும் வருவேன்னு ஒரு சபதம் எடுக்கிறாங்க. அரசியல்ல அந்த மாதிரி ஒரு மாஸ் மொமெண்ட் ரொம்ப அபூர்வம். அந்த சபதத்தை 1991ல அவங்க நிறைவேற்றின விதம் ஒரு பக்கம் இருந்தாலும் முதலமைச்சரா அவங்க செஞ்ச சில விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துது. குறிப்பா எந்த திட்டங்களை சொல்றீங்க? விலையில்லா திட்டங்கள், மாணவர்களுக்கு மடிக்கணினி, பெண்களுக்கு மிக்சி கிரைண்டர்னு அவங்க கொடுத்தத பலரும் ஃப்ரீபீஸ்னு விமர்சிச்சாலும் அது சாமானிய மக்களோட தினசரி வாழ்க்கையில குறிப்பா பெண்களோட உழைப்பை எவ்வளவு குறைச்சது. கரெக்ட். பெண்களோட உழைப்ப குறைச்சது, கிராமப்புற மாணவர்களை எப்படி டிஜிட்டல் உலகத்துக்கு கொண்டு வந்ததுங்கிறத நம்ம மறந்துட முடியாது. அந்த விலையில்லா திட்டங்களை தாண்டி அவங்க செஞ்ச மிகப்பெரிய சட்ட ரீதியான நகர்வுகளை நாம கவனிக்கணும். பல ஆண்டு காலமா நடந்த சட்ட போராட்டத்துக்கு பிறகு முல்லைப்பெரியார் அணையின் நீர்மட்டத்தை 142 அடியா உயர்த்தினது ஒரு மாபெரும் சாதனை. ஆமா. அதைவிட முக்கியமானது தமிழ்நாட்டிற்கு 69% இடஒதுக்கீட்டை உறுதி செஞ்சது. இப்போ இந்த இடத்துல பலருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம். 69% இடஒதுக்கீடு சரி, ஆனா அது அரசியலமைப்பின் 9வது அட்டவணையில சேர்த்தாங்கன்னு அடிக்கடி சொல்றாங்களே, அந்த 9வது அட்டவணை அப்படின்னா என்ன? சுருக்கமா சொல்லணும்னா இந்திய அரசியலமைப்புல இந்த 9வது அட்டவணைங்கிற ஒரு இரும்பு பெட்டி மாதிரி. இரும்பு பெட்டி மாதிரி. ஆமா, அதுக்குள்ள ஒரு சட்டத்தை வச்சுட்டா நீதிமன்றங்கள் கூட அதை அவ்வளவு எளிதா மறுபரிசீலனை பண்ணவோ ரத்து செய்யவும் முடியாது. அப்போ அது ஒரு நிரந்தரமான பாதுகாப்பு. எக்ஸாக்ட்லி. எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டோட சமூக நீதிக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு ஜெயலலிதா எடுத்த அந்த முடிவு ஒரு மிகப்பெரிய சட்ட ரீதியான பாதுகாப்பு கவசம். இவ்வளவு பெரிய ஆளுமை கொண்ட ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுக ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை சந்திச்சது. அங்கிருந்துதான் தற்போதைய இபிஎஸ், அதாவது எடப்பாடி கே பழனிசாமி அவங்களோட சகாப்தம் தொடங்குது. உண்மைதான்.
ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் பல ஆளுமைகளுக்கு இடையிலான உள்கட்சி மோதல்கள், கடுமையான சட்ட போராட்டங்கள். ஆமா, அரசியல் வியூகங்கள் என அத்தனையும் தாண்டி கட்சியின் ஒற்றை தலைமையாக முழுமையான பொதுச் செயலாளராக இபிஎஸ் தன்னை எப்படி நிலைநிறுத்திக்கிட்டார் அப்படிங்கிறது சமகால அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான பாடம். அவர் தன்னோட பிடியை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வச்சிருக்கார் அப்படிங்கிறதுக்கு அக்டோபர் 2025 நடந்த ஒரு சம்பவமே சாட்சி. செங்கோட்டையன் விவகாரம் தானா? ஆமா. கட்சியின் மிக மூத்த தலைவரான செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் மற்றும் தினகரனை போய் சந்திச்சார் அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக எந்த யோசனையும் இல்லாம அவரை கட்சியிலிருந்து அதிரடியா நீக்கினார் இபிஎஸ். இத்தனை வருஷமா கட்சிக்காக உழைச்ச ஒரு சீனியரையே தயக்கம் இல்லாம நீக்கிறார்னா கட்சிக்குள்ள தன்னோட அதிகாரத்தை அவர் எந்த அளவுக்கு சென்ட்ரலைஸ் பண்ணி வச்சிருக்காருன்னு இது காட்டுது. அந்த ஒரு உறுதியான இரும்பு பிடியோட தான் அவர் 2026 தேர்தல் களத்துல இறங்கியிருக்கார். தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை அதிமுகவோட கோட்டையான கொங்கு மண்டலத்துல, குறிப்பா கோயம்புத்தூர்ல இருந்து மிக பிரம்மாண்டமா தொடங்கியிருக்காரு. அவருடைய பிரச்சார வியூகம் ரொம்ப தெளிவா இருக்கு. ஆளும் திமுக அரச சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண்கள் பாதுகாப்பு இல்லாம குறிப்பா போதைப் பொருள் புழக்கம் அப்படிங்கிற விவகாரங்களை முன்னிறுத்தி மிக கடுமையா விமர்சிக்கிறார். இது தவிர ஏப்ரல் 2025 பாஜகவுடனான கூட்டணியையும் அவர் உறுதி செஞ்சு அறிவிச்சிருக்காரு. இந்த மெகா கூட்டணி 2026 களத்தை இன்னும் உக்கிரமாக்கியிருக்கு. இப்போ நாம பேசின இந்த திராவிட கட்சிகள் தங்களுக்குள்ள மோதிக்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள முற்றிலுமா ஒரு புது சித்தாந்த போரை முன்னெடுக்கிற ஒரு தரப்பை பத்தி நாம பேசியே ஆகணும். சீமானின் நாம் தமிழர் கட்சி. ரங்கராஜ் பாண்டே அவங்களோட சாணக்கியா நேர்காணல்ல இதை பத்தின ஒரு ஆழமான பகுப்பாய்வு இருக்கு. குறிப்பா திருச்சியில நடந்த நாம் தமிழர் கட்சியின் மாநாட்டுல சுமார் 2 லட்சம் பேர் கலந்துகிட்ட தகவல் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. ஒரு மாநாட்டுக்கு 2 லட்சம் பேர் வர்றதுங்கிறது சாதாரண விஷயமாச்சே. அது சாதாரண விஷயமே கிடையாது. ஆனா பாண்டே தன்னுடைய பகுப்பாய்வுல ஒரு யதார்த்தமான கேள்வியை முன்வைக்கிறார். அந்த 2 லட்சம் கூட்டமும் அப்படியே முழுமையா வாக்குகளா மாறுமா அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு கேள்விக்குறிதான். ஆமா, கூட்டம் வாக்கா மாறுமாங்கிறது பெரிய கேள்விதான். ஆனா இங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி என்னன்னா, தொடர்ந்து பல தேர்தல்கள்ல தோல்விகளை சந்திச்சாலும் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காம தன்னுடைய கொள்கைக்காக மட்டுமே நிக்கிற ஒரு உறுதியான வாக்கு வங்கியை சீமான் தனக்காக உருமாக்கி தக்க வச்சிருக்கார். இந்த தொடர் நிலைத்தன்மை, அதாவது கன்சிஸ்டன்சி, அரசியல்ல ஒரு மிகப்பெரிய பலம். சீமானோட தேர்தல் வியூகங்களும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. பொதுவா அரசியல் மேடைகள்ல பெண்களுக்கு 33% அல்லது 50% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு பல கட்சிகள் பேசி நம்ம கேட்டிருக்கோம். ஆனா அது அப்படியே செயல்ல காட்டுறது ரொம்ப சிலர் தான். கரெக்ட். சீமான் 234 தொகுதிகள்ல சரியா 117 ஆண் வேட்பாளர்கள், 117 பெண் வேட்பாளர்கள் என அறிவிச்சிருக்கார். அதுல ஒரு திருநங்கை வேட்பாளருக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறது வெறும் பேச்சோட நிறுத்தாம களத்துல இறங்கி காட்டுற ஒரு அதிரடி முன்னெடுப்பு. அதே போல அவர் எடுத்திருக்கிற இன்னொரு வியூகத்தை பாண்டே ரொம்ப நுட்பமா சுட்டி காட்டுறார். திராவிட அரசியல்ல, குறிப்பா தமிழ்நாட்டுல பிராமணர்கள் அரசியல் ரீதியா தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறாங்க, அவங்க ஒரு அரசியல் தீண்டாமையை எதிர்கொள்றாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆமா, அது ஒரு நீண்ட கால விமர்சனம். ஆனா சீமான் தன்னுடைய வேட்பாளர் பட்டியல்ல பிராமணர்களுக்கும் வாய்ப்பு வழங்கியிருக்காரு. இதுக்கு காரணம் தான் முன்னிறுத்துற தமிழ் தேசியம் அப்படிங்கிறது சாதி மதங்களை கடந்து தமிழ் பேசுற அனைவரையும் உள்ளடக்கியதுங்கிறத காட்டுறதுக்கான ஒரு பேலன்சிங் ஸ்ட்ராட்டஜி. இது திராவிட கட்சிகளோட வழக்கமான ஃபார்முலாவுக்கு ஒரு நேரடி சவால். அந்த சித்தாந்த சவாலோட உச்சகட்டமா சீமான் சமீபத்துல கர்நாடகாவை போல தமிழ்நாட்டிற்கும் ஒரு தனி மாநில கொடி வேணும்னு சொல்லி மஞ்சள் நிறத்துல ஒரு புதிய கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கார். இது தேசிய கட்சிகளுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கு. ஆமா, நீங்க சொல்றது சரி. இங்க சீமலை முன்னிறுத்துற சித்தாந்த போர் என்னன்னா, ஒரு பக்கம் இந்திய தேசியம், இன்னொரு பக்கம் பல தசாப்தங்களா இருக்கிற திராவிடம். இந்த இரண்டுக்குமே எதிராக தன்னுடைய தமிழ் தேசியம் அப்படிங்கிற கருத்தியலை அவர் நிலைநிறுத்துறார். ஓ, அப்போ இது வெறும் தேர்தல் இல்ல. ஆமா. ஆக நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தலுங்கிறது வெறும் வாக்குப்பதிவு கிடையாது, அது ஒரு கருத்தியல் யுத்தம். சரி, பல தசாப்தங்களா இருக்கிற திராவிட கட்சிகள் ஒரு பக்கம், தீவிரமான சித்தாந்த போரை நடத்துற தமிழ் தேசியம் ஒரு பக்கம். ஆனா இதையெல்லாம் தாண்டி 2026 களத்துல மையம் கொண்டிருக்கிற ஒரு புதிய புயல், தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகம். ஆமா, டிவிஓகே பல வருஷமா சினிமாவில் உச்ச நட்சத்திரமா இருந்துட்டு இப்போ முழு நேர அரசியலுக்கு வந்திருக்கிற ஒரு மாபெரும் ஆளுமை எப்படி இந்த இளைஞர்களோட வாக்குகளை கவர போறார் அப்படிங்கறதான் ஒட்டுமொத்த இந்தியா மீடியா கூட பார்வையும். சினிமா கவர்ச்சிங்கிறது தமிழ்நாட்டு அரசியலுக்கு புதுசில்ல.
எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த்னு பல உதாரணங்கள் இருக்கு. ஆனா விஜய் இந்த தேர்தலை அணுகிற விதம், குறிப்பா அவருடைய முதல் மாநாட்டை பார்க்கும்போது ரொம்பவே திட்டமிடப்பட்டதா தெரியுது. அவருடைய முதல் பிரம்மாண்ட மாநாட்டை அவர் சேலத்துல நடத்தினார். அரசியல் ரீதியா சேலம் அப்படிங்கிறது அதிமுகவோட இரும்பு கோட்டை. அதுவும் தற்போதைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவங்களோட சொந்த மாவட்டம். எக்ஸாக்ட்லி. அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து டிஓகே தன்னுடைய கூட்டத்தை நடத்தினது ஒரு குறியீட்டு சவால். நான் யாருக்கு நேரடியாக சவால் விடுகிறேன் என்பதை உணர்த்துற மாதிரியான ஒரு மூவ் இது. அந்த மாநாட்டோட ஏற்பாடுகளை பத்தி படிக்கும்போது ரொம்பவே பிரமிப்பா இருந்துச்சு. காவல்துறை நெரிசலை தவிர்க்கணும்னு சொல்லி QR கோடு மூலமா பதிவு செஞ்ச 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி அப்படிங்கிற ஒரு கடுமையான கட்டுப்பாட்டை விதிச்சிருந்தாங்க. ஆனா களத்துல என்ன நடந்துச்சு? ஒரு சுனாமி அலைய மீன் பிடிக்கிற வலைய வச்சு தடுக்க முடியுமா? முடியாது. அத்தனை கட்டுப்பாடுகளையும் மீறி லட்சக்கணக்கான ரசிகர்கள் அலைகடல் என குவிந்தது அவருடைய பிரம்மாண்டமான மக்கள் செல்வாக்கை காட்டுச்சு. இது ஆளுங்கட்சிக்கும் பிரதான எதிர்க்கட்சிக்கும் கண்டிப்பா ஒரு நடுக்கத்தை கொடுத்திருக்கும். அந்த நடுக்கத்தோட விளைவுதான் உடனே தொடங்கிய வார்த்தை போர். இதை புரிஞ்சுக்க ஒரு உதாரணத்தை பார்ப்போம். சமீபத்துல ஆளும் திமுக அரசு பெண்களுக்கு 5000 ரூபாய் வழங்குற ஒரு புதிய நலத்திட்டத்தை அறிவிச்சாங்க. ஆமா, அது டிஓகே உடனடியாக மிக கடுமையா விமர்சிச்சாங்க. இது மக்களுக்கான திட்டம் கிடையாது, விஜயோட மாநாட்டு கூட்டத்தை பார்த்து பயந்து அவசர அவசரமா அறிவிக்கப்பட்ட திட்டம்னு சொன்னாங்க. இதுக்கு அரசியல் விமர்சகர்கள் விசில் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஓ, அந்த விசில் எஃபெக்ட் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்கலாம்? சுருக்கமா சொல்றதுன்னா, களத்துல ரொம்ப பிரபலமான ஒரு புது போட்டியாளர் வரும்போது அவங்களோட கவர்ச்சியில மக்கள், குறிப்பா இளைஞர்கள் மயங்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல பதற்றத்தோட ஆளுங்கட்சி சில கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவிக்கிறது. அதான் அந்த விசில் எஃபெக்ட். பணத்தை வாங்கிக்கோங்க, ஆனா வாக்கு எங்களுக்கு போடுங்கன்னு டிஓகே தொண்டர்கள் மக்கள் கிட்ட ஒரு வலுவான செய்தியை இதை பயன்படுத்தி கொண்டு போறாங்க. சரியா சொன்னீங்க. சரி, ஆளுங்கட்சி ஒரு பக்கம் இருக்கட்டும், பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இந்த விஜய் என்ட்ரி எப்படி பாக்குது? இபிஎஸ் இதை பத்தி பேசும்போது ரொம்பவே கூலான ஒரு ரியாக்ஷன் கொடுத்தார். அவர் என்ன சொன்னார்? விஜய் இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கல, எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ ஒரே நாள்ல முதலமைச்சர் ஆகிவிடல, பல வருஷங்கள் உழைச்சு மக்களோட நன்மதிப்பை பெற்றுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னார். ஆமா, அது மட்டும் இல்லாம அதிமுகவோட நேரடி போட்டி எப்போதுமே திமுகவோட மட்டுமே தவிர வேற எந்த புது கட்சிகளோடும் இல்ல அப்படிங்கறத அவர் ஆணித்தரமா பதிவு செஞ்சார். இது ஒரு சீனியர் அரசியல்வாதியோட முதிர்ச்சியான ஆனா அதே சமயம் தன்னம்பிக்கையான ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ நாம பேசின எல்லாத்தையும் ஒன்னா வச்சு பார்ப்போம். அதிமுகவோட மாஸ் ஸ்ட்ராட்டஜி, நாம் தமிழர் கட்சியோட கருத்தியல் யுத்தம், டிவிஓகேவோட அதிரடி என்ட்ரி, இவ்ளோ தகவல்களையும் அலசி ஆராய்ஞ்சிட்டோம். ஆனா இந்த ஆழமான அலசலை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். என்ன கேள்வி? பாஸ், இதெல்லாம் அரசியல்வாதிகளோட கேம் பிளான், இது எனக்கும் என் அன்றாட வாழ்க்கைக்கும் ஏன் இவ்ளோ முக்கியம் அப்படின்னு கேட்கலாம். அது ஒரு நியாயமான கேள்வி. இதை ஒரு பெரிய பிக்சரா நீங்க பார்க்கணும். இந்த அரசியல் நகர்வுகள் ஒரு சாமானியருக்கும் கற்கும் ஆர்வமுடைய உங்களுக்கும் ஏன் முக்கியம்னா, இது வெறும் ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற எலெக்ஷன் கிடையாது. அப்புறம் இது மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிற நலத்திட்டங்கள், சமூகத்தை வழிநடத்துகிற சித்தாந்தங்கள் மற்றும் ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திர அந்தஸ்து ஆகியவற்றுக்கிடையான ஒரு மாபெரும் பல பரீட்சை. இதோட பொருளாதார தாக்கத்தை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரமா திகழ்ற மாநிலம் தமிழ்நாடு. பல பன்னாட்டு நிறுவனங்கள், ஆட்டோமொபைல், IT கம்பெனிகள் இங்க முதலீடு செஞ்சிருக்காங்க. ஆமா, அப்போ தமிழ்நாட்டோட எதிர்கால தொழில் வளர்ச்சி, நிர்வாகத்திறன், சட்டம் ஒழுங்கு இது எல்லாமே 2026 தேர்தலோட முடிவுகளை சார்ந்து தான் இருக்கு. யார் ஆட்சிக்கு வர்றாங்களோ அவங்களோட கொள்கைகள் தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பையும் உங்க ஊரோட உள்கட்டமைப்பையும் தீர்மானிக்க போகுது. இன்னொரு கோணத்துல பார்த்தோம்னா இது 2 விதமான சிஸ்டம்களுக்கு இடையான மோதல். எப்படி சொல்றீங்க? பல தசாப்தங்களா ஒவ்வொரு கிராமத்திலயும் கிளை கழகங்களை உருவாக்கி தொண்டர்களை கட்டமைச்சு வச்சிருக்கிற பழைய கட்சிகளான ஏடிஎம்கே மற்றும் டிஎம்கே ஒரு புறம், மறுபுறம் ஒரு மாபெரும் ரசிகர் பட்டாளத்தையும் யூடியூப் வியூவர்ஸையும் எப்படி உண்மையான வாக்காளர்களா மாத்துறதுன்னு போராடுற புதிய கட்சிகளான டிவிஓகே மற்றும் என்டிகே. இது ஒரு அட்டகாசமான வியூக போர். ரொம்ப அழகா சம்பரைஸ் பண்ணீங்க. அப்போ இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் பிரதானமா 3 வெவ்வேறு திசைகள்ல பயணிக்குது. 1. ஆழமான வேர்களை கொண்ட திராவிட அரசியல். 2. மொழியை முன்னிறுத்தி சமரசம் இல்லாம போராடுற தமிழ் தேசிய சித்தாந்தம். 3. இளைஞர்களை நம்பி களமிறங்கி இருக்கிற ஒரு புதிய நட்சத்திரத்தின் கவர்ச்சி.
இந்த ஒவ்வொரு திசையும் தங்களுக்கென தனித்தனி வியூகங்களை வகுத்து உங்களை, அதாவது வாக்காளர்களை ஈர்க்க போராடுறாங்க. இந்த அலசலன் மூலமா எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம களத்துல உண்மையா என்ன நடந்துட்டு இருக்கு, யாருடைய வியூகம் என்னங்கறத நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுகிட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இறுதியா இந்த மொத்த விவாதத்தையும் கேட்டு முடிச்சிருக்கிற உங்க முன்னாடி நீங்களே கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வியை வைக்கிறோம். பல தசாப்தங்களா தமிழ்நாட்டுல மிக ஆழமா வேரூன்றி இருக்கிற திராவிட கட்சிகளின் வலிமையான கட்டமைப்பு இந்த தேர்தல்ல புதிதாக எழும் தமிழ்த் தேசியம் மற்றும் மாபெரும் நட்சத்திர அந்தஸ்து அப்படிங்கிற இந்த இரட்டை புயல்களை தாங்கி நிற்குமா? அல்லது 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு அரசியலின் இலக்கணத்தையே முற்றிலுமாக மாற்றி எழுத போகுதா? இந்த சிந்தனையை தூண்டும் கேள்வியை உங்களுடைய சொந்த தேடலுக்கும் விவாதத்துக்கும் விட்டுவிட்டு இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். தொடர்ந்து ஆழமாக சிந்திப்போம்.